தமிழகத்துக்கு வரவேண்டிய வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளி மாநிலங்களுக்கு நகருவதாக அதிமுக குற்றம் சாட்டியதால சட்டப்பேரவையில திமுக அதிமுக இடையே கடும் விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில விவாதத்தின் போது அதிமுக எம்எல்ஏ தங்கமணி வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக முதல்வர் கூறி வரும் நிலையில தமிழகத்துல தொடங்கப்படும் நிறுவனங்கள் வெளி மாநிலங்களுக்கு நகர்வதாக குற்றம் சாட்டியிருக்காரு. இதற்கு பதிலளித்த அமைச்சர் டி.ஆர்.பி ராஜா, தமிழகத்துல வெளிநாட்டு நிறுவன கிளை தொடங்கினாலும் அதன் வர்த்தகம் தலைமையக கணக்குல தான் வரவு வைக்கப்படும். ஆனா இத திமுகவினர் புரிந்து கொள்வதே இல்லைன்னு கூறியிருக்காரு. இதனை தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வெளிநாட்டு தொழில் முதலீடு அதன் மூலமா கிடைத்த வேலை வாய்ப்புகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னு கேட்டுக்கொண்டிருக்காரு. இதற்கு பதிலளித்த அமைச்சர் டி.ஆர்.பி ராஜா, பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் விளக்க மாநாட்டுல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றால் முழு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்னு கூறினாரு. அப்போது குறுக்கிட்டு பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், தமிழக அரசு சார்பில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஏராளமான சலுகைகள் மற்றும் வசதிகள் குறித்து அறிந்து கொண்ட பிறகுதான் முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க முன் வருவார்கள்னு கூறியிருக்காரு. தமிழகத்துக்கு மட்டும்தான் அனைத்து முதலீடுகளும் செல்கின்றன என மற்ற மாநிலங்களே சொல்கிறதாகவும், ஆனால் முந்தைய அதிமுக ஆட்சியில அந்த நிறுவனங்கள் எல்லாம் ஓடிவிட்டதாக முதல்வர் விமர்சித்தாரு.